ஹாய் நேருக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹ்ரைனில் மனாமா சிட்டி, அதாவது பஹ்ரைனோட கேபிட்டல் மனாமா, அங்கே தான் இங்கே இந்த ஒரு விசேஷ திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக இப்போ பஹ்ரைனில் குளிர்காலம் தொடங்கிச்சுனாவே தொடர்ந்து, அதாவது நேஷ்னல் டே வருது, நேஷ்னல் டே கழிச்சு கிறிஸ்மஸ் கழிச்சு நியூ இயர், இப்படி தொடர்ச்சியாக 3 விழாக்கள் நடந்து வந்தபோது அதுக்கடையில் இந்த மாதிரியான சில முக்கியமான இடங்களில் இந்த மாதிரியான ஷோஸ், இந்த மாதிரியான விழாக்கள் நடத்துகிறது குறிப்பிட்ட ஆண்டு காலமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க பஹ்ரைனில். ஸோ அப்படித்தான் இன்றைக்கி பார்த்தோம்னா பஹ்ரைனோட கேபிட்டல் மனாமாங்கிறதுல அந்த மனாமா சிட்டியில் முக்கியமான இடத்துல மக்கள் உலாவக்கூடிய இடத்துல பொதுவாக அந்த இடங்கள்லாம் டூரிஸ்ட் வரக்கூடிய இடங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா பழமை வாய்ந்த கார்கள், அந்த வாகனங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட வாகனங்கள், அதுவும் விலை உயர்ந்த கார்கள், மெர்சிடிஸ் பென்ஸாக இருக்கட்டும், BMW, இந்த மாதிரி ரோல்ஸ் ரைஸ் கார்கள், இந்த மாதிரியான இந்த கம்பெனிகள், ஃபியட் கார், இந்த மாதிரியான கம்பெனிகள் கார்ஸ் எல்லாமே பார்த்தா இங்கே நிப்பாட்டி வச்சு டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே ஆரவாரத்தோடு இங்கே மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இதில் பொதுவாக இங்கே உள்ள மக்கள் அதிகம் காணப்படுறாங்க. பஹ்ரைன் நாட்டை சேர்ந்த மக்கள் பொதுவாக ஏசியன்ஸ், அதாவது ஏசியன்ஸ் நாட்டை சேர்ந்த, அதாவது ஃபேமிலி இல்லாத பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏசியன்ஸ் ஃபேமிலியோடு இருந்தாங்கன்னா இதுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஃபேமிலி அல்லாத ஏசியன்ஸாக இருக்கக்கூடியவங்க, சிங்கிள்ஸாக போகிறவங்கள ஸோ இங்கே அனுமதிக்கிறது இல்லை. அது ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. ஸோ நாங்களும் கூட நாங்களும் ஃபேமிலியெல்லாம் ஊரில் தான் இருக்குது. இருந்தபோது நம்மளும் இந்த மாதிரியான விழாக்களை பார்த்து அதன் மூலிமா சில வீடியோக்களை எடுத்து உலகத்துக்கு நம்ம தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறோம், நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே போன நேரத்தில் தான் நமக்கு ஒரு இன்சிடெண்ட் இந்த மாதிரி நடந்துச்சு. அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் நம்மளை மறுத்து இந்த மாதிரி ஓன்லி அலோட் ஃபார் ஃபேமிலி மெம்பர்ஸ், நாட் த பேச்சுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை சொல்கிறாங்க. ஸோ இது மிக வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ இதுவே நம்ம இந்த இடத்துக்கு போய் கவர் பண்ணக்கூடியது. இந்த ஆண்டே நம்ம கடைசி ஒரு இதாக இருக்கும். அடுத்த ஆண்டுகள்லாம் அந்த இடத்துக்கு போவதற்கான இஷ்டமும் இல்லை, போவதற்கான வாய்ப்பும் இல்லைங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிற வேண்டியதான். ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான ஏதோ ஒரு விஐபி போகிறாங்க போல். ஸோ அவங்கள தொடர்ந்து மக்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க பார்வையிடுவதற்கு போகிறாங்க போல். ஸோ அதை தொடர்ந்து மக்கள்லாம் அவங்களை பின்பற்றி, நம்ம போகும்போது கூட நம்மக்கிட்ட ஒரு ஆள் கேட்டாங்க, யார் என்ன இவ்வளவு கூட்டமாக போயிட்டுருக்காங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம என்ன சொன்னோம், ஸோ ஏதாவது ஒரு விஐபியாக இருக்குங்க, இங்கே உள்ள மினிஸ்டர்ஸாக இருக்குங்க, ஸோ அதனால் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்தினோம். ஸோ அப்படியா அப்படின்னு அவர் கேட்டவரும் கூட இந்த நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ அப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த திருவிழாங்கிறது பார்த்தோம்னா என்னென்னா, பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே கடைகள், பழமை வாய்ந்த கடைகள் எல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இந்த பஹ்ரைன் முன்னேறுவதற்கு ஒரு முக்கியமான கடைகள் அதெல்லாம் முன்னாடி காட்டுறேன். ஸோ இதுக்கடையில் பார்த்தோம்னா சாப்பாடு வகையான கடைகள் நிறையவே இருக்குது. பஹ்ரைன் மக்களுக்கு இந்த மாதிரியான சாப்பாடு வகைகள், இது மாதிரியான உணவு வகைகள் இதெல்லாம் அவங்க சாப்பிடுவது வழக்கமான ஒன்று. ஸோ ஒவ்வொரு விழாக்கள்லையுமே அவங்களுக்கு இந்த உணவு ஐட்டங்களை டிஸ்பிளேயில் வச்சு உணவுகளை சுட சுட சமைத்து கொடுப்பது, அதே மாதிரி நட்ஸ் வகைகளை பொரித்து கொடுப்பதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இதுகளை எல்லாமே அவங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க, ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ அதே மாதிரி வாங்கி சாப்பிட்றது ரொம்ப வழக்கமாக இருக்குது. நான் முன்ன சொன்னது மாதிரி இந்த ஆல் யூசப் அப்படிங்கிற ஒரு கடை, ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி கடை இருக்குது. இது இல்லாமல் இந்த மனாமாக்கில் தலைநகருக்குள்ள முன்னாடி இருந்த கடைகள், ஈஸ்டர்ன் பேக்கரி. ஸோ அந்த காலத்தில் இந்த பேக்கரியெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பேக்கரி இந்த மனாமாக்கில் இருந்தது. அல் யூசப் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், ஈஸ்டர்ன் பேக்கரி, அதாவது நாங்கள் கூட வாங்கி சாப்பிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் நாளாக மூடிட்டாங்க. அந்த இடம் பழமை வாய்ந்த கட்டடம் ஆயிடுச்சு. அதே மாதிரி சையத் ஜுனைத் ஹாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்ஃப்யூம் கடை, ஜுனைத் பெர்ஃப்யூம் கடை ஃபேமஸான கடை இங்கே பஹ்ரைனில். ஸோ இன்னும் பல கடைகள் இருந்தாலும் கூட இதெல்லாம் ஆதி காலத்திலே இருந்து இவங்க துவங்கியிருக்காங்க போல். இன்னும் பல நகை கடைகள், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கடைகள், கேவல்ராமாக இருக்கட்டும், தேவிச்சியாக இருக்கட்டும், இன்னும் பல வகையான கடைகள் இருக்குது.
ஸோ அதே மாதிரி தான் இங்கே உள்ள பஹ்ரைனில் வந்து பஹ்ரைன் அல்ஜசீரா ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே வந்து இங்கே உள்ள அரபிக் காஃபி இந்த மாதிரியான பல வகையான நட்ஸ் இது எல்லாம் கூட கிரைண்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம எல்லாம் கழித்து வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே வந்து ஃபுட் கோர்ட் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து சாப்பாடு சம்மந்தப்பட்ட இடங்களாக வகுத்துருக்காங்க. போன வருஷம் கூட இந்த இடத்துல எல்லாம் கூட அந்தளவுக்கு இல்லை, இந்த வருஷம் கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ ஓரளவு கடைகளும் வந்து அதிகமாக வச்சுருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா அது ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்ட அது மாதிரியான ஜூஸ் இந்த கோலா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது இதெல்லாம். ஸோ ஒவ்வொருத்தரும் சிலவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வீடியோ எடுக்கும்போது அவங்க உற்சாகத்தோடு நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அரபு நாடுகளில் பொதுவாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து யோசித்து தயங்கி தான் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சிலர் விரும்ப மாட்டாங்க, சிலர் வந்து ஏன் எங்களை வீடியோ எடுக்கிறீங்கன்னு நேரவே நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு பொது இடத்துக்கு போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கும்போது இதெல்லாம் யோசித்து எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தோடு தான் நம்ம எடுத்து எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஒவ்வொரு சில இடங்கள் எல்லாமே வந்து பெண்களாக இருந்தாலும் கூட அவங்க வந்து தங்களை வந்து வீடியோ எடுத்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு சிரிப்போடு அவங்க வந்து கையை காட்டிட்டு கூட போவது வழக்கமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் அதை எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழல் தான் இங்கே இருக்குது. ஸோ பொதுவான இடங்களில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். ஸோ இந்த இடத்துலையுமே உட்காந்து மக்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ இதுதான் இந்த குளிர்காலத்தில் வந்து பஹ்ரைனில் பல இடங்களில் அதாவது இங்கேயும் வந்து மாவட்டங்கள் மாதிரி சின்ன சின்ன டவுனுகள்லாம் இருக்குது. அந்தந்த டவுனுகளில் வந்து இந்த மாதிரியான விழாக்கள் குளிர்காலத்தில் நடத்துகிறாங்க. ஸோ அதைத்தான் இங்கே வந்து மக்கள் வந்து போயிட்டு இந்த குளிர்காலத்தில் இந்த குளிர்கால விழாவை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதைத்தான் நம்ம வந்து படம் பிடிச்சி நம்ம தடுக்கப்பட்டும் இருந்தும் போய் நம்ம படம் பிடிச்சி இது பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் லைட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதனால் லைட்டிங் கம்மி தான். ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி உங்களோட சப்போர்ட் கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.